வணக்கம் மக்களே. தனியார் நிறுவனத்தின் மூலமாக அதிமுகவோட தலைமை எடுத்த ஒரு புதிய சர்வே. இந்த சர்வேயோட முடிவுகளில் அதிமுகவோட கூட்டணி 95%, திமுகவோட கூட்டணி 75%, தாவேகா 55%, சீமான் அவர்கள் 5%, சசிகலா அவர்கள் 4%, நடிகர் விஜய் யாருக்கு ஆதரவு தருகிறாரோ அவங்க தான் முதல்வர் ஆவாங்கன்ற ஒரு தகவலும், யாருக்கும் ஆதரவு தரவில்லைனா மறு தேர்தல் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும்னு சொல்லியும், திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு அதிமுகவுக்கு தாவுமா, அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் திமுகவுக்கு தாவுமா, உள்குத்து வேலைகளுக்கு வாய்ப்பு இருக்கான்றத இந்த பரபரப்பான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தோட அரசியல் களம் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ரொம்ப உச்சக்கட்ட பரபரப்பை எட்டி இருக்குன்னே சொல்லலாம். தனியார் நிறுவனத்தின் மூலமாக அதிமுகவோட தலைமை அவர்கள் ஒரு ரகசிய சர்வேயை எடுத்திருக்காங்க. இதோட முடிவுகள் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஆய்வின்படி பார்த்தோம்னா அதிமுகவோட கூட்டணி 95 இடங்களையும், திமுக கூட்டணி 75 இடங்களையும், நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் 55 இடங்களையும் கைப்பற்றும்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. இதுலேயும் சீமானோட தலைமையிலான அந்த நாம் தமிழர் கட்சி 5 இடங்களையும், சசிகலா தரப்பு 4 இடங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னே சொல்லியிருக்காங்க. இந்த முடிவுகள்லாம் ஒருவேளை உண்மையாச்சுன்னா தமிழகத்தில் எந்த ஒரு கட்சிக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்காத இந்த நிலையில் தொங்கு சட்டசபை உருவாகுன்ற ஒரு நிலை உறுதியாக உருவாகும்னே சொல்கிறாங்க. இந்த சூழலில் நடிகர் விஜய் எடுக்கிற முடிவே தமிழகத்தோட அடுத்த முதலமைச்சர் யாருங்கிறத தீர்மானிக்கிற ஒரு காரணியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தாவேகா வாங்கியிருக்க 55 இடங்களுங்கிறது ஆட்சியை தீர்மானிக்கும் ஒரு கிங் மேக்கர் அந்தஸ்தை அவங்களுக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். அவங்க அதிமுகவிற்கோ அல்லது திமுகவிற்கோ ஆதரவு கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் ஒரு நிலையான ஆட்சியை அமைக்க முடியும். ஒருவேளை நடிகர் விஜய் எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்காம ஒரு நடுநிலையை வகிக்க முடிவு செஞ்சிட்டாங்கன்னா தமிழகம் திரும்பவும் ஒரு பொது தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும்னே சொல்கிறாங்க. இதுவரைக்கும் தமிழகத்தில் கவர்னர் ஆட்சி அமல்படுத்தப்படலாம். கூட்டணிகளுக்கு இடையிலான இந்த கட்சி தாவல்களுக்கு பற்றின விவாதங்களும் இப்பயே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் தங்களுக்கு தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா அதிமுகவோட பக்கம் சாயறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதான்ற ஒரு கேள்வியும் இப்போ எழுந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அதே போல் அதிமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் திமுகவோட அதிகார பலத்துக்கு ஆசைப்பட்டு அலைப்பாய கூடுன்ற ஒரு பேச்சும் அடிப்படுதுன்னே சொல்லலாம். இதுலேயும் குறிப்பாக 2026 தேர்தலுக்கு பிந்தைய பேரம் பேசுதல்கள்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால கட்சிகளுக்கு இடையிலான அந்த அணி மாற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இப்போ பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். மகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.